வணக்கம். மீன ராசியில பிறந்திருக்கக்கூடியவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மற்றும் ஆலய அமைப்புகள்ல முதன்மையானது முருகர் வழிபாடு தான். முருகர் வழிபாடுகள்ல மிகவும் முதன்மையானது திருச்செந்தூர் வழிபாடு ஸ்தல அமைப்பு தான். மீனம் கடல் ராசி என்று சொல்லக்கூடிய நீர் தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது. மீன ராசியில பிறந்தவங்க திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவது மிகச்சிறந்த அமைப்பா இருக்கும். இதைத் தாண்டி மயில் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய முருகர் படத்தை தினந்தோறும் பார்த்து அதற்கு தீபமேற்றி வச்சு வழிபடும்போது முருக வழிபாடை நீங்க இதன் மாரி சரியாக முறையில பயன்படுத்தலாம். இதைத் தவிர்த்து வளர்பிறை வரக்கூடிய சஷ்டி விரதம் கடைபிடித்து வருவதும் மீன ராசியினருக்கு சங்கடங்கள் தவிர்க்கப்படுவதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாக சொல்லப்படுவதுண்டு. இதைத் தவிர்த்து முருகருடைய மற்ற ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய அறுபடை வீடுகளா இருக்கலாம், பிற முருக ஸ்தலங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும்போது வளர்பிறை அமைப்புகள்ல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லையும், சனிக்கிழமைகள்லையும் சென்று வழிபடும் போதும் அவர்களுடைய சங்கடங்கள் தவிர்க்கப்படும் என்பது உண்மை. மீன ராசியில பிறந்திருக்கக்கூடியவங்க எந்த சூழ்நிலையிலும் முருக வழிபாடை தொடர்ச்சியாக செய்து வருவதுதான் அவங்களுடைய சங்கடங்கள் தவிர்ப்பதற்கான ஒரே வழி என்று சொல்லப்படுவதுண்டு. மேபி முரு முருகனுடைய வழிபாடுகளை செய்யும்போது நிறைய சங்கடங்கள் ஏற்படலாம். மன அச்சங்கள், சந்தேகங்கள் இந்த மாரி பல விஷயங்கள் ஏற்படலாம். நீண்ட கால தூர அமைப்பில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போக முடியலைனாலும், உங்க வசிப்பிடத்துல இருக்கக்கூடிய எல்லை அமைப்புகள்ல இருக்கக்கூடிய முருகருடைய வழிபாடு ஸ்தலங்களுக்கும் சென்று தீப வழிபாடு முறையை செய்து பயன்பெறலாம். தீபம் என்பது அக்னி அமைப்புகளை சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது. கர்ம வீரியங்கள் குறைவதற்கு தீப வழிபாடு முறை மிகச் சரியானதாக இருக்கும் என்பது முதன்மையானது. நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிற அமைப்புகள்ல முருகருடைய வழிபாடு ஸ்தலங்கள் அறுபடை வீடுகளைத் தவிர்த்து, அருகில் இருக்கும் முருகருடைய ஸ்தலங்களுக்கு சென்று தீப வழிபாடு முறையை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள்ல செய்து வழிபடும் போதும் உங்களுடைய கர்ம வீரிய தாக்கங்கள் நிச்சயமா குறையும் என்பது உண்மைதான்.